அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். வல்லமையின் கடவுளாம் கர்த்தாதி கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூழ்குவதாக. ஜெயத்தின் தேவனாம் பரலோக தேவனுடைய கிருபை உங்களை தொடுவதாக. இதோ 108ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, நம்மெல்லோரும் இந்த உலக வாழ்விலே பலகீனமானவர்கள். சர்வ உலகத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மகா பலமுள்ளவர், மகா சக்தி உள்ள தெய்வம், மகா மகிமையான தெய்வம், சர்வத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற தெய்வம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து தாவீது சொன்னது, நம்முடைய தேவனால் நாம் பராக்கிரமம் அடைவோம். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது. நம்முடைய வல்லமையின் அபிஷேகம் பரலோகத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கிருபையின் வல்லமை அதிகாரம் பரலோகத்திலிருந்து வருகிறது. நாம் பலவீனர்களாகவே இருக்க அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவினுடைய பலத்தினால் நாம் நிரம்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. ஆகவே நம்மை விட்டு உலகாத ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவரை தேடும் போதெல்லாம், அவரை தேடுவோருக்கெல்லாம் புது பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அதை நீங்கள் அவரை தேடும்போது தான் பரிபூர்ணமாய் நீங்கள் காண முடியும். ஆகவே நாமும் இதை சொல்லுவோம், என் தேவனாலே நான் பராக்கிரமம் அடைவேன் என்று சொல்லி. அதோடு மாத்திரமல்ல, என் சத்துருக்களை கர்த்தர் மிதித்து போடுவார். கிறிஸ்துவ நிமித்தம் நம்மை விரோதிக்கிறவர்கள் ஏராளம், நீதி நேர்மை நிமித்தம் நம்மை விரோதிக்கிறவர்கள் ஏராளம், சத்தியத்தின் நிமித்தம் நம்மை பகைத்து கொள்கிறவர்கள் ஏராளம். ஏன் நமக்குள்ளே பல விதமான மாம்சீக சத்துருக்கள், கேடான சத்துருக்கள் எல்லாம் சத்துரு உதைத்து விடுவான். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் தேவனையே நோக்கி பார்க்க 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 நமக்குள் இருக்கிற பாவமுன சத்துருக்களையும் அதை விதைத்த சத்ருவான சாத்தானையும் கர்த்தர் மிதித்து போடுகிறவர். நமக்கு வெளியில் இருக்கிற பல ஆவிக்குரிய சத்துருக்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களோடெல்லாம் நாம் போய் போராட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை பராக்கிரமம் செய்து கொண்டே தேவன் நடத்துவார். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை தேவன் மிதித்து போடுவார். இஸ்ரவேலர்களை சுற்றிலும் அக்காலம் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் எத்தனை நாடுகள் அவர்களை சத்துருக்களாக பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களை எந்த அரேபிய நாடுகளும் தோற்கடித்ததே கிடையாது. அந்த இஸ்ரவேலுக்கு வந்த சத்துருக்கள் எல்லாரையும் தேவனை மிதித்து போட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் உலக சரித்திரம். கிறிஸ்தவத்துக்கு எத்தனை சத்துருக்கள், உலகமெல்லாம் பல நாடுகள், ராஜாக்கள், தலைவர்கள் எல்லோரும், மதவாதிகள் எல்லோரும் சத்துருக்களாய் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் மிதித்து போட்டுக்கொண்டே வந்தார். இனி மிதித்து போடுவார். ஆகவே அன்பான தேவ ஜனமே, தேவனுக்குள் நீ பலப்படுவதிலே கவனமாறு. உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் மிதித்து போடுவார், நிர்மலமாக்கி விடுவார். கர்த்தருக்குள்ளே நாம் பலன் அடைவதில் வாஞ்சையாய் இருப்போம். மற்ற எல்லாவற்றையும் யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். யெகோவா ராஃபா நம்மை குணமாக்குவார். யெகோவா நிசி பரிசுத்த தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களை பராக்கிரமம் செய்யவே எங்களோடு நீர் இருக்கிறீர். பலத்தின் மேல் பலம், கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவை கொடுக்கவே நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு வெளியில வரும் பலவிதமான ரூபங்களில் வரும் சத்துரு கொண்டு வந்தாலும் அவைகளை நீர் மிதிக்கிற தேவன். எங்கள் உள்ளத்துக்குள்ளே சத்துரு பல பாவமெனும் சத்துருக்களை விதைத்தாலும் நீ அதை மிதிக்கிற தேவன். அப்படியே செய்தருளும் தகப்பனே. மகிமை உமக்கே. உமக்குள் நாங்கள் எப்போதும் பராக்கிரமம் அடைந்து
இந்தியாவை நாங்கள் ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.